Hello all, welcome back to the session. In the session, நம்ம பார்க்க போறது functions பத்தி. So functionsனா என்ன? It's a block of code. ஒரு 4 லைன் ஒரு 5 லைன் இல்ல நிறைய லைன்ஸ் கூட இருக்கலாம். More than one line of code. நம்ம வந்து function கீழே group பண்ணி வச்சிருக்க போறோம். So reason என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா functions, okay? Block of code. So reason to create, ஏன் வந்து நம்ம ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம்? ஓகே, ஸோ ரீசன் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை ரிப்பிட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸை இல்லை ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் பண்ற ஆக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபங்க்ஷன் கீழே நம்ம பிளாக்கா வந்து எழுதி வச்சுக்க போறோம். ஸோ வெனவர் நமக்கு அந்த டாஸ்க் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்ப அந்த மெத்தடையோ ஃபங்க்ஷனையோ கால் பண்ணா மட்டும் போதும், நமக்கு அந்த ஆக்ஷன் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதனால நம்ம என்ன பண்றோம், லைன்ஸ் ஆஃப் கோட கம்மி பண்றோம். லைன்ஸ் ஆஃப் கோட கம்மி பண்ணா மெமரி வந்து யூசேஜ் நம்ம ப்ராப்பரா பண்றோம் அப்படின்ற இதுக்குள்ளதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை எழுத போறோம். பைத்தான்ல நம்ம வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு கீவேர்டு இருக்கு டெஃப். டெஃப் கீவேர்டுக்கு அப்புறம் நம்ம ஃபங்க்ஷனோட பேரு கொடுக்க போறோம். ஸோ ஃபங்க்ஷனோட பேருக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு பைத்தான்ல. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது அண்டர்ஸ்கோர் ஆர் ஒரு லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ வி ஷுட் நாட் ஸ்டார்ட் அ ஃபங்க்ஷன் வித் நம்பர் வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஒரு ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடியது பெராந்திசிஸ். இதுலதான் நம்மளோட பெராமீட்டர்லாம் கொடுப்போம். ஸோ பெராமீட்டர் எப்படி கொடுக்கறது அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம். இதுக்கப்புறம் நம்ம காலன் வச்சு எண்ட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் யோர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு இண்டென்டேஷன் ப்ராப்பரா இங்க வந்துடும். பைத்தானை பொறுத்தவரை இண்டென்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டெஃப்ன்ற கீவேர்ட் ஃபாலோட் பை உங்க ஃபங்க்ஷனோட பேரு, ஃபாலோட் பை பெராந்தசிஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ், அதுக்கப்புறம் ஒரு காலன். இதுக்குள்ள நீங்க எந்த லைன் எழுதினாலும் இந்த டேபுக்கு அப்புறம் இந்த ஒரு லைன் கேப்ல நீங்க எழுதுறீங்க இல்லையா, இந்த எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு 4 லைன் எழுதுனீங்கன்னா அது ஃபுல்லாவே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி எழுதுறேன் அப்படின்னா இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற கமாண்டா மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் ஒரு 2 லைன் இங்க பிரிண்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஸோ பிரிண்ட்ல ஹாய், இதையே நான் எடுத்து ஹலோன்னு போட்டுட்டேன். ஓகே, ஸோ மோர் தென் 1 லைனா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஜஸ்ட் இதை காட்டியிருக்கேன். நம்ம ஒரு சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஓகே, நம்ம ப்ராக்டிஸ்க்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இண்டென்டேஷனை நான் எழுதுற எதுவுமே ஃபங்க்ஷனுக்குள்ள போகாது. ஓகே, ஸோ நான் ஃபங்க்ஷனை விட்டு இப்போ வெளியில வந்துட்டேன். இப்போ இந்த பிளாக் ஆஃப் கோடை நான் எப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் இந்த மெத்தடை கால் பண்ணாதான் முடியும். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெத்தட் காலிங் ஆர் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது, ஜஸ்ட் அதோட நேமை வச்சு நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ நேம், அதுக்கப்புறம் இது மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பெராந்தசிஸ். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் கால். நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுதி அதை கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன், எக்ஸிக்யூட் பண்றேன்னும் போது எனக்கு இந்த ஹாய் அண்ட் ஹலோ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹாய் ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ஷன் பண்ணணும், இல்ல ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், இல்ல ஃபெப்னாசி சீரீஸா இல்லையா, ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து நான் செக் பண்ணணும், ஆட் ஆர் ஈவன், அந்த மாதிரி என்னனாலுமே நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதை அப்படியே நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ள போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ இப்போ ஒரு 10 பேர் வராங்க, அந்த 10 பேருமே வந்து 10 பேரோட ஏஜும் கிரேட்டர் தென் 18 நான் பார்க்கணும்னா இந்த ஒரு மெத்தட் போதும். அந்த மெத்தடுக்கு நான் வேல்யூஸ் மட்டும் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ அது வந்து பார்த்துடலாமா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இஸ் அடல்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இஸ் அடல்ட் என்ன பண்ண போகுது, ஒரு பெராமீட்டரை வாங்க போகுது, அதுதான் ஏஜ். அந்த ஏஜை வாங்கி என்ன பண்ண போகுது அப்படின்னா செக் பண்ண போகுது. இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருந்துச்சுன்னா தென் எனக்கு வந்து அடல்ட்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா என்ன வந்து மைனரோ இல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி வேணா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்ப எனக்கு வந்து என்னன்னா அடல்ட்டா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வரணும்.
ஓகே, ஸோ ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 ஆகும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தா எனக்கு வந்து யூஆர் அன் அடல்ட்னு வரணும், இல்லைன்னா யூஆர் நாட் அன் அடல்ட்னு வரணும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து இஃப் போடுவோம், இஃப் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கண்டிஷன் ஃபாலோட் பை நம்மளோட காலம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உள்ள வர்றது தான் இஃப் பிளாக் உள்ள வரப்போகுது. நான் என்ன போறேன், ஜஸ்ட் பிரிண்ட் யூ ஆர் அன் அடல்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், எல்ஸ். ஓகே, இங்க நான் எந்த கண்டிஷனும் செக் பண்ண போதில்ல. அந்த மேல இருக்க கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழே வந்துடணும். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன், பிரிண்ட் யூ ஆர் நாட் அன் அடல்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் மாத்திக்க போறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம், பேசிக் ஃபங்க்ஷன்ல இருந்து பெராமீட்டர் கொடுக்குற ஃபங்க்ஷனா மாத்திருக்கோம். ஓகே, முதல்ல நம்ம எழுதின ஃபங்க்ஷன்ல பெராமீட்டர் கொடுத்துருக்க மாட்டோம், இப்போ பெராமீட்டர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுமா, நான் 45 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எத்தனை வாட்டி வேணா கால் பண்ணலாம் வித் டிஃப்ரெண்ட் பெராமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் அத்தனை வாட்டி இங்க வந்து 2 யூசேஜஸ் 3 யூசேஜஸ் நமக்கு மாறப்போகுது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒனுக்கு யூஆர் அன் அடல்ட்னு வரணும், நெக்ஸ்ட் ஒனுக்கு யூஆர் நாட் அன் அடல்ட் அப்படின்னு வரணும். ஸோ லெட்ஸ் சி, சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 45க்கு யூஆர் அன் அடல்ட், 12க்கு யூஆர் நாட் அன் அடல்ட் அப்படின்னு வந்துருச்சு. ரைட், இதுதான் வந்து ஃபங்க்ஷன் வித் பெராமீட்டர் நம்ம எழுதுறது. ஓகே, ஸோ பைத்தானை பொறுத்தவரையும் இன்டென்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவிட்டியும் இருக்கு. இப்போ நான் 2 ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, இந்த 2 ஃபங்க்ஷன்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு இஸ் வந்து கேபிட்டல்ல போடுறேன். ஓகே, ஸோ இதுல ஐ ஸ்மால்ல இருக்கு, இதுல ஐ கேபிட்டல்ல இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா யூசேஜ் கரெக்டா எனக்கு இங்கதான் போகுது. ஓகே, ஏன் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவிட்டியை பார்க்கும். ஓகே, இது வேற மெத்தடாவும் இது வேற மெத்தடாவும் தான் பைத்தான் வந்து நமக்கு மெமரியில எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க கிரியேட் பண்ணும்பொழுது மேக் ஷுர் ப்ராப்பரா நேமிங் கொடுக்கணும். நேமிங் வந்து அண்டர்ஸ்கோர்லயும் இல்ல ஒரு லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும், நம்பர்ஸ்ல ஆரம்பிக்க கூடாது. அதே மாதிரி கேஸ் வந்து மாறி இருக்கு அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வேற வேற மெத்தடா தான் எடுத்துக்கும். ஓகே, மேக் ஷுர் நீங்க நீங்க என்ன மெத்தட் யோசிச்சிருக்கீங்களோ அதுதான் கூப்பிடுதான்றத ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன்ல நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேல்யூவை எடுத்து பெராமீட்டரை எடுத்து நீங்க சொன்ன டாஸ்க் எல்லாம் முடிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து ரிட்டர்ன் கேக்குறீங்க அப்படின்னா ரிட்டர்னும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இன்னொரு மெத்தட் எழுதுறேன் which is going to do sum. ஓகேவா, எனக்கு 2-3 நம்பரை ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு நான் 2 நம்பரை ஆட் பண்ற மாதிரி சொல்றேன். ஓகே, நம்பர் 1, நம்பர் 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஓகே, ஸோ நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2, இதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் டோட்டல்னு. ஓகேவா, ஸோ இல்லை இது அப்படியே நீங்க ரிட்டர்ன் கொடுக்கணும்னாலும் டைரக்டா ரிட்டர்ன்ல நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 கொடுக்கலாம். ஸோ எப்படி வந்து ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா அதுக்கு கீவேர்டு இருக்கு, ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்ட். ஓகே, ஸோ இந்த ரிட்டர்ன்ல என்ன பண்ண போறேன், இந்த மெத்தட்ல இருந்து நீங்க 2 பெராமீட்டர் இன்புட் கொடுக்கலாம், ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 நம்பர் பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் வேல்யூ அவுட்புட்டா வரும், அதை நீங்க அவுட்புட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரிட்டர்ன் கொடுக்கறது. இந்த மெத்தட் ரிட்டர்ன் எதுவுமே கொடுக்காது, அதனால நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதல. இதுல நான் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி எழுதுறேன். இல்ல எனக்கு இதுல ரிட்டர்ன் வேணா எனக்கு பிரிண்ட் பண்ணிடுங்க அப்படின்னா நம்ம பண்ணிடலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. பிரிண்ட் டோட்டல் அப்படின்னா நம்ம பண்ணிடலாம். ஓகே, இல்ல நாங்க ரிட்டர்ன் பண்ண போறேன், ஏன்னா அதை வச்சு வேற ஏதாவது கால்குலேஷன் நான் பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது நம்ம ரிட்டர்ன் கொடுத்தாகணும். ஸோ எய்தர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1 நம் 1 பிளஸ் நம் 2 கொடுத்து டோட்டலை நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லைன்னா சிம்பிளா நான் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல போட்டுடலாம். ஆட் பண்ணிட்டு எனக்கு அதையே ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ லைன்ஸ் ஆஃப் கோடை நீங்க வந்து கம்மி பண்றதுக்கு பார்க்கலாம். இனிஷியல் டேஸ்ல இது வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கம்ஃபர்டபுள் ஆனோடனே இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சம் வந்து கூப்பிடும் போது நமக்கு என்ன ஆகுது, சம் 10 பிளஸ் 20. ஓகே, ஸோ 10 பிளஸ் 20 எனக்கு 30 வரணும். நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ எனக்கு இங்க எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து நான் இங்க பண்ண தப்புனால தான். இங்க பார்த்தீங்கன்னா 10 + 20 அப்படின்னு குடுத்துருக்கேன்ல. ஆக்சுவலா 10, 20 நான் குடுத்துருக்கணும். அது என்ன எடுத்துக்குது 10 + 20 30 சொல்லிட்டு அத num1க்கு குடுத்துட்டு, num2க்கு நீங்க வேல்யூவே குடுக்கல அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஸோ num1க்கு 10ம் num2க்கு 20 வந்து எனக்கு போகுதா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? திருப்பி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ரிட்டர்ன் குடுத்துருச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணல, ரிட்டர்ன் குடுத்தது இல்லையா? அந்த ரிட்டர்ன நம்ம எப்படி வாங்கணும்? இங்க டோட்டல் அப்படின்னு சொல்லி வாங்கிடலாம். ஓகே. இத நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். ஸோ இத நம்ம அங்கேயே பிரிண்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் இங்க வாங்கி பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னும்போது, இங்க நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது கூடயாவது பிளஸ் பண்ணணும். டோட்டல் கூட நான் கிரேஸ் மார்க் 10 குடுக்க போறேன். அப்படின்றபோது நான் வந்து அந்த கால்குலேஷன் தான் வெளியில செய்யணும் அப்படின்னும்போது நம்ம இங்க செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் நம்ம வெளியில ரிட்டர்ன் வாங்குறோம். நம்ம வெளியில எதுவுமே வாங்கி எந்த ஆக்ஷனும் பண்ணல அப்படின்னா, மெத்தட்லயே குடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஐ மீன் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட்காக தான். ரிட்டர்ன் எடுக்கிறதும், ரிட்டர்ன் எடுக்காததும், பாராமீட்டர் குடுக்கறதும், குடுக்காததும் நம்மளோட நெசசிட்டிய பொறுத்து. ஸோ பேசிக்கா ஃபங்ஷன்றது என்ன பண்ண போகுது நமக்கு, ஒரு குரூப் ஆஃப் கோட வந்து பிளாக் பண்ணி ஒரு கோட் பிளாக் பண்ணி வச்சிருக்கோம். அத நம்ம எப்ப வேணுமோ நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? திருப்பி திருப்பி அந்த லைன் ஆஃப் கோட எழுதணுன்ற அவசியம் நமக்கு இருக்காது. இதுதான் பேசிக்கா ஃபங்ஷனோடது. இது பைத்தான் ஃபங்ஷன் எப்படி வொர்க் ஆகுது இங்க அப்படின்றத நம்ம இங்க பார்த்திருக்கோம். பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. பை.